கைஸ், நாம் இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்? ரோப்ளாக்ஸில் ஸ்டீலே கார் அந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இன்றைக்கி நாம் எங்களுக்கு நிறைய காரை திருட போகிறோம். திருடி நம்ம பேஸ்குள்ளே வச்சா அந்த காசெல்லாம் நம்புறது வைக்கலாம். நானே கொஞ்சம் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கார் எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, கேமுக்குள்ளே போகிறது முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்குமா அப்படியே பெல்லாக் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, நம்ம பேஸு ஃபஸ்ட்டு லாக் பண்ணிட்டு வெளியே போய் காரை தூக்கிட்டு வந்த வேண்டியதுதான். சரி, அங்கே போனோம். இந்த காரை நாங்கள் குட்டி கார் இல்லையே நீங்கிட்டு இருக்குது வாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியான காரெல்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி மண்டபங்களாம் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் கேட்டுக்கிட்டே நின்றுக்கான எப்போ ஓப்பன் பண்ணால் எப்போ வந்து தூக்கிட்டு போயிடலான்னு. ஆனால் இதான் நம்ம பேஸ் லாக் டைம் இன்னும் 18 செகண்ட்ஸ்க்கு அப்படியே லாக்கில் தான் இருக்கும். கவலைப்படாம ஆடப்பா அவங்களை ஏன் பேச ஏன் வெளியே போடுவாங்க? ஒரே அடி போயிட்டு வா. ஏன் நம்ம அப்படியே லாக் பண்ணிட்டு போயிடுவோம். அங்கே பைத்தியக்காரன் நம்ம பேசின கண் வச்சுதான் டிஸ்டி லாக் போட்டு அங்கே போய் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. சத்தியம் நினைக்க ஐயோ என்ன குழந்தை கத்துறாங்க. அவன் எங்கே போனாங்க? எங்கே இருக்கான்? யூஸ் பண்ண பார்க்கலாம். எங்கடா இருக்க நில்றான்? யூஸ் பண்ணிட்ட போல. ஓகே வாங்க போய் காரை திருடி சொல்லலாம். ஓகே, இந்த பேஸு ரொம்ப பாவப்பட்ட பேஸு. சூப்பர் பேஸ் பார்த்தேன். இப்போ ஃபஸ்ட்டு எங்கேயோ லெஜெண்டரி கார் இருந்துச்சு. ஆனால் ஃபோனில் சிக்னல் இல்லைன்னு எவனை ஆட்டியை போட்டு போயிட்டான். பட் இட்ஸ் டைம். ஏன் எவனை ஹேக் பண்ணுறாங்க? எவனோ என் பேச திட்டிட்டு போகிறான். 2 பேரா லாக் பண்ணுறேங்களா பண்ணிட்டேன். ஆமாம் அந்த காரை விட்றா நூபா. இந்த குழந்தை தான் கண்ணா இருக்கும். அடிச்சான்டா தலை பண்ணுங்க குட்டியா இருக்கு. ஆனால் அடிச்சுட்டே இருக்காண்டா. நமக்கு ஹெல்த் இருக்கா? சாமி கட்டுது. காட் ஸ்லாப் வாங்கிக்கடா 15 செகண்ட்ஸுக்கு இவன் உள்ளே தான் மாட்டிட்டு இருப்பான். வெளியே எங்கே போக மாட்டான். அவன் வெளியே போனான் என்ன நமக்கு தெரியும். அவன் மேலே